السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது சாவான் மாதத்தின் உடைய கடைசி பகுதியில் இருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய மாதம் ரமலான் மாதம், சிறப்பான மாதம். அல்லாஹுடைய அருள் வளங்களையும் அல்லாஹுடைய ரஹமத்துகளையும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்புகளை சுமந்து வரக்கூடிய ரமலான் மாதத்தை அடைய இருக்கின்றோம். நாம் அனைவரையும் இந்த ரமலான் மாதத்துடைய நோன்பை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சாவான் மாதத்துடைய கடைசி பகுதியை நாம் அளந்திருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதத்தின் சில செய்திகளை கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரமலான் மாதத்தின் உடைய நோன்பு வைத்துக்கொண்டு நாம் அல்லாஹ்வுக்காக பட்டினி கிடக்கின்றோம். தண்ணீர் குடிக்காமலும் அல்லாஹ்வுக்காக ஆசாபாசங்களை எல்லாம் விட்டு விடுகின்றோம். அல்லாஹ்வுக்காக மனைவியோடு சேர்கின்ற எல்லாத்தையும் விட்டு விடுகின்றோம். வீண் பேச்சுகளையும் பொய் பேச்சுகளையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றோம். இப்போ அல்லாஹ்வுக்காக இவ்வளவு தியாகங்கள் செய்கின்ற நாம அதனுடைய பரிபூர்ண நன்மையை பெற்றுக்கொண்டால் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் பட்டினி கிடக்கின்றோம், சாப்பிடாமல் இருக்கின்றோம், தண்ணீர் குடிக்காமல் இருக்கின்றோம். ஆனால் மறுமையில் இதற்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் என்னாகும்? இதே போல நம்ம நஷ்டவாளி யாரும் கிடையாது, பெரிய நஷ்டவாளி ஆயிரும். ஆகையால் நாளை அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதம் அடைவதற்கு முன்னாடி அந்த மாதத்தில் என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதை இப்போதே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையான செய்தி என்னவென்றால், இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வைங்களேன். இப்போ நம்ம வீடு கட்டணும், நம்ம அடிப்படையாக நம்ம என்ன செய்யணும்? முதல்ல வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போகணும். அப்போ அந்த அஸ்திவாரம் போடும்போது அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த பில்டிங்குமே நிற்கும். மேலே கட்டும் போது கீழே அஸ்திவாரம் போட தான் நிற்கும் உங்களுக்கு. அப்போ அடிப்படை என்னன்னா அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் சரியில்லைன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? இப்போ அந்த